ஹலோ காய்ஸ், இன்றைக்கி டென்த்தில் இருக்கிற 8th சாப்டரில் இருக்கிற எக்ஸாம்பிள் 8.29 இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம். நல்லா பார்த்துக்கோங்க. இதில் இருக்கிற அப்பார்ட்மெண்ட் சம் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இன் அன் அப்பார்ட்மெண்ட் இன் செலக்டிங் எ ஹவுஸ் ஃப்ரம் டோர் நம்பர் 1 to 100 ரேண்டம்லி. ஒரு அப்பார்ட்மெண்ட் இருக்குது. அந்த அப்பார்ட்மெண்ட்டில் ஹவுஸ் அதோடைய டோர் நம்பர் கொடுக்குறாங்க 1லேருந்து 100 வரைக்கும். Find the probability of getting the door number of the house to be an even number. ப்ராபபிலிட்டி எதுக்கு கண்டுபிடி சொல்கிறாங்கன்னா, ஒன்று அந்த டோரோடைய நம்பர் வந்து ஈவன் நம்பராக இருக்கணும். ஆர் ஏ பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர். பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர்னா ஒன்னோடைய ஸ்கொயர் நம்பர் 1, 2ஓடைய ஸ்கொயர் நம்பர் 4, 3ஓடைய ஸ்கொயர் நம்பர் 9. இப்போ அது மாதிரி பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பராக இருக்கணும். ஆர் ஏ பர்ஃபெக்ட் க்யூப் நம்பர். ஒன்னோடைய பர்ஃபெக்ட் க்யூப் நம்பர் 1 தான், 2ஓடைய பர்ஃபெக்ட் க்யூப் நம்பர் 8. அப்போ அது மாதிரி கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. சரி, இப்போ பார்க்கலாம். இப்போ நம்மள்கிட்ட மொத்தம் டோட்டல் நம்பர் ஆஃப் அப்பார்ட்மெண்ட், அதாவது அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற ஹவுசஸ் எத்தனைனா 100. அப்போ நம்பர் ஆஃப் எஸ் வந்து 100. சரிங்களா? இப்போ ஃபஸ்ட் அவங்க என்ன கேட்குறாங்க, ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி ஆஃப் த ஹவுஸ் டு பி அன் ஈவன் நம்பர். நான் எழுதிக்கிட்டேன். லெட் ஏ பி த ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் த டோர் நம்பர் ஆஸ் பர்ஃபெக்ட் ஈவன் நம்பர். எனக்கு டோர் நம்பர் வந்து ஒரு ஈவன் நம்பராக வரணுன்ட்டு நான் வந்து ஒரு ஃபஸ்ட் ஈவெண்ட் எடுத்துக்கிறேன். அப்படின்னா இப்போ பாருங்களேன், 1 வந்து ஆட் நம்பர், 2 வந்து ஈவன் நம்பர், 3 வந்து ஆட் நம்பர், 4 வந்து ஈவன் நம்பர், 5 வந்து ஆட் நம்பர், 6 வந்து ஈவன் நம்பர். அப்போ பாதிக்கு பாதி எத்தனை ஆட் நம்பர் இருக்கோ அதுக்கு அத்தனை ஈவன் நம்பர்னு இருக்கும்போது, அப்போ இதை வச்சே நம்ம என்ன பண்ணலாம், கண்டுபிடிக்கலாம். 100ல் பாதி எப்படியாக தான் இருக்கும், ஈவன் நம்பராக தான் இருக்கும். அப்போ லெட் ஏ, ஏன்னா இங்கே நான் ஏன்ற ஈவெண்ட்டு தான் கொடுத்துருக்கேன். ஏல என்ன நல்லா இருக்குன்னா 2 இருக்குது, 4 இருக்குது, 6 இருக்குது, இப்படியே எக்ஸட்ரா போயிட்டு கடைசியில் 100ம் நம்மளுக்கு ஈவன் நம்பராக தான் வரும். அப்போ நம்பர் ஆஃப் ஏ 50, ஏன்னா பாதிக்கு பாதி ஈவன் நம்பர் வரும்போது அப்போ 100ல் பாதி 50. இப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ஏ டிவைடட் பை நம்பர் ஆஃப் எஸ். நம்பர் ஆஃப் ஏ 50 டிவைடட் பை நம்பர் ஆஃப் எஸ் 100. இதை நீங்கள் கேன்சல் பண்ண வேணாம், இது இப்படியே வச்சுக்கோங்க. அடுத்து let b be the event of getting the door number as perfect square number. அதாவது அடுத்த ப்ராபபிலிட்டி நம்ம என்ன கண்டுபிடி சொல்கிறாங்கன்னா, டோர் நம்பர் வந்து ஸ்கொயர் நம்பராக இருக்கணும்னு கேட்குறாங்க. அப்போ பாருங்கள், நான் ஈவெண்ட்டை பின்னு எடுக்கிறேன். அப்போ 1ஓடைய ஸ்கொயர் நம்பர் 1 தான், 2ஓடைய ஸ்கொயர் நம்பர் 4, 3ஓடைய ஸ்கொயர் நம்பர் 9, 4ஓடைய ஸ்கொயர் நம்பர் வந்து 16, 5ஓடைய ஸ்கொயர் நம்பர் வந்து 25, 6ஓட ஸ்கொயர் நம்பர் 36, 7ஓடைய ஸ்கொயர் நம்பர் 49, 8ஓடைய ஸ்கொயர் நம்பர் 64, 9ஓடைய ஸ்கொயர் நம்பர் 81, 10ஓடைய ஸ்கொயர் நம்பர் 100. அப்போ 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ நம்பர் ஆஃப் பி 10. இப்போ இதுக்கு ப்ராபபிலிட்டி கண்டுபிடிச்சா ப்ராபபிலிட்டி ஆஃப் பி இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் பி டிவைடட் பை நம்பர் ஆஃப் எஸ். நம்பர் ஆஃப் பி 10 டிவைடட் பை நம்பர் ஆஃப் எஸ் 100. இதையும் கேன்சல் பண்ண வேணாம், அப்படியே வச்சுங்க. அடுத்தது let C be the event of getting the door number as perfect cube number. மூணாவது ஈவெண்ட்டாக நம்மளை டோர் நம்பர் ஒன்று க்யூப் நம்பராக இருக்கணும் அப்படின்றாங்க. இப்போ நான் ஈவெண்ட்டை சின்னு எடுத்திருக்கேன். இப்போ சி இஸ் ஈக்குவல் டு 1ஓடைய க்யூப் நம்பர் 1 தான், 2ஓட க்யூப் நம்பர் 8, 3ஓட க்யூப் நம்பர் 27, 4ஓட க்யூப் நம்பர் 64. இதுக்கு மேலே நம்பர் எடுத்தோன்னா 100க்கு மேலே போயிடும். எனக்கு அங்கே டோர் நம்பர் 100க்குள்ளார தான் இருக்குது. அப்போனா 100க்குள்ளார தான் நம்பரை வச்சுக்கணும். அப்போ நம்பர் ஆஃப் சி இஸ் ஈக்குவல் டு 1 2 3 4. இப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் சி இஸ் ஈக்குவல் டு
4/100. நான் ஸ்ட்ரைட்டாகவே வந்துட்டேன். உங்களுக்கு வேணும்னா ஃபார்முலா எழுதிக்கோங்க. நம்பர் ஆஃப் சி டிவைடட் பை நம்பர் ஆஃப் எஸ். ப்ராபபிலிட்டி வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். இதோட சம் முடிஞ்சதானா? இல்லை. நம்மளோட கொஷின்ட்டு என்ன கேட்டிருக்காங்கன்னா, ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் டோர் நம்பர் ஆஃப் த ஹவுஸ் to be an even number or perfect square number, மறுபடியும் ஒரு r, a perfect cube number. இங்கே நம்மளுக்கு மொத்தம் 3 ஈவெண்ட்ஸ் கேட்டிருக்கிறாங்க. 3 ஈவெண்ட்ஸ்னும் போது ஆர்னா நம்ம எப்படியோ யூனியன் தான் பண்ணுவோம். அப்படின்போது 3 ஈவெண்ட்ஸில் காமனாக இருக்கக்கூடியதை நான் எடுக்கிறேன். அப்படின்போது ஏவிலையும் பிலையும் காமனாக இருக்கிறது என்னென்னு பார்க்க போகிறேன். அப்போ பாருங்கள், ஏல ஈவெண்ட்ஸ் அதிகம், ஆனால் பியில் ஈவெண்ட்ஸ் கம்மி. அப்போ என்ன பண்ணுறேன், ஏ நான் என்னென்னு எடுத்துருக்கிறேன், பர்ஃபெக்ட் ஈவன் நம்பர். அப்போ இங்கே பியில் இருக்கக்கூடிய ஈவன் நம்பர்ஸை பார்க்குறேன். 4 ஈவன் நம்பர் தான், 16 ஈவன் நம்பர் தான், 36 ஈவன் நம்பர் தான், 64 ஈவன் நம்பர் தான், 100 ஈவன் நம்பர் தான். அப்போ 1 2 3 4 5. அப்போ இந்த 5 நம்பரையும் நான் எடுத்து எழுதிக்கிறேன். 4 16 36 64 100. அப்போ நம்பர் ஆஃப் A intersection B is equal to 5. Probability of A intersection B is equal to 5/100. அடுத்தது பிலையும் சிலையும் எது காமனாக இருக்குன்னு பார்க்க போகிறேன். பாருங்கள், 1 1 ரெண்டுத்துலேயுமே காமனாக 1 இருக்குது. அப்போ பி இன்டர்செக்ஷன் சியில் 1 இருக்குது. இங்கே 4 இருக்குது, ஆனால் இங்கே 4 இல்லை. இங்கே 8 இருக்குது, இங்கே 8 இல்லை. இங்கே 27 இருக்குது, இங்கே இல்லை. ஆனால் இங்கே 64 இருக்குது, அதே மாதிரி இங்கேயும் 64 இருக்குது. அடுத்தது 64. அப்போ நம்பர் ஆஃப் பி யூனியன் இன்டர்செக்ஷன் சி இஸ் ஈக்குவல் டு 2. Probability of B intersection C is equal to 2/100. அடுத்தது சிலையும் ஏவிலையும் எது எது காமனாக இருக்குன்னு பார்க்குறேன். பாருங்கள், 1 இருக்குமா ஏல? கிடையாது, 8 இருக்கும். ஏ இன்டர்செக்ஷன் சியில் 8 இருக்கும். 27 இருக்காது, அதே மாதிரி 64 இருக்கும். அப்போ நம்பர் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் சி இஸ் ஈக்குவல் டு 2. ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் சி இஸ் ஈக்குவல் டு 2/100. இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தது நான் ஓவராலாக எது எதெல்லாம் காமனாக இருக்குன்னு பார்க்க போகிறேன். இதில் பாருங்கள், சின்னதுலேருந்தே வரும். 64 இருக்குது, இதுலேயும் 64 இருக்குது, இதே மாதிரி இதுலேயும் 64 இருக்கும். ஏன்னா 64ன்றது ஈவன் நம்பர், கடைசியில் ஈவன் நம்பரில் தான் முடிஞ்சிருக்கு. அப்புறம் என்ன பண்ணுறேன், இதுலேயும் காமனாக 64 இருக்குது. அடுத்து என்ன பண்ணுறேன், 27 இருக்கான்னு பார்க்குறேன். இங்கே இருக்குது, ஆனால் இங்கே இல்லை 27. அதே மாதிரி 27 இங்கேயும் இல்லை. இங்கே 8 இருக்குது, இங்கே 8 இல்லை, ஆனால் இதில் 8 இருக்கும். 1 பார்க்குறேன், 1 இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது, ஆனால் ஈவன் நம்பரில் கிடையாது. அப்போ எனக்கு 3 ஈவெண்ட்லேயும் காமனாக இருக்கக்கூடிய ஒரே ஈவெண்ட் இந்த 64ன்றது மட்டும்தான். அப்போ நம்பர் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி இஸ் ஈக்குவல் டு 1. அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி இஸ் ஈக்குவல் டு 1/100. இதோட சம் முடிஞ்சிச்சுனாலும் கிடையாது. இப்போ ஃபார்முலா யூஸ் பண்ணுறேன். probability of A union B union C is equal to probability of A plus probability of B plus இப்போ நான் ஃபார்முலா எழுதிட்டேன். ஃபார்முலா இருக்கிற இடத்துல அதோடைய வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணுறேன்.
இருக்கிற இடத்துல இருக்கிற ஃபார்முலாவுடைய வேல்யூஸை நான் சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். இப்போ சால்வ் பண்ணலாம். 50 + 10 60, 60 + 4 64. பேஸில் 100 காமனாக இருக்கனால 100 காமனாக வச்சுட்டு 64 ஃபுல்லாமே பேஸாக 100ஆகவே இருக்கான்னு 100 கீழே காமனாக வச்சுக்கிட்டேன். அடுத்தது -5 -9 சாரி -5 -2 -2 எல்லாத்தையும் ஆட் பண்ணால் -9 வரும். இது கூட ஒரு +1. இப்போ 64ல் 9 போயிடுச்சுன்னா 55 + 1 / 100. 55 + 1 56 / 100. 6யும் 100யும் கேன்சல் பண்ணால் நான் 4 டேபிளில் கேன்சல் பண்ணுறேன். 25 வரும். இங்கே 14 / 25. 14 / 25 நம்மளுக்கு கேன்சல் ஆனால் வரக்கூடிய ஆன்சர். அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் A union B union C is equal to 14 / 25.